இப்பொழுது காசாவில் போர் ஆரம்பித்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் தரைமட்டமாகி இருக்கிறது. மீண்டும் கொடூரமான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை எஞ்சிய கட்டடங்களும் கூட தற்போது குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதை உலகம் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பரபரப்பு என்றால், பிரான்சும் மற்றும் கனடா போன்ற நாடுகள் இவர்களை அங்கீகரிப்பதாக இந்த மாதம் 10ஆம் தேதி UN செக்யூரிட்டி கவுன்சிலில் அங்கீகரிப்பதாக அவர்கள் பேசி கொண்டிருந்ததை அமெரிக்கா மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் அறிவிப்பெல்லாம் பிரஸ்ஸில் தான், மீடியாக்களில் தான் இருக்கும், அது சாத்தியமில்லை என அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளராகவும் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பிலே வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவித்திருப்பதன் இடையில் ரொம்பவே ஒரு ஆங்கிரி ஹமாஸ் அவர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அளவில் அங்கே ஏராளமான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ரெசிடென்டல் அபார்ட்மெண்ட்ஸ் அது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது உலகத்தின் பெரிய செய்தி. இதை ஏவுகணைகளை கொண்டுதான் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். விமானங்கள் மூலம் குண்டடிப்பட்டு அது அவ்வளவு பெரும் சேதாரம் வராது. ஆகவேதான் ஏவுகணைகள் மூலம் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்ட தீப்பெட்டிகளை போன்று சரசரவென்று எத்தனையோ மாடி அடுக்குகளாக இருந்த கஸாவின் அந்த கட்டடம் உருக்குலைந்து போனது. குறிப்பாக இஸ்ரேல் கர்ட்ஸ் த போஸ்ட்ல நாங்கள் பெரும் தாக்குதலை தொடங்கிவிட்டோம். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தான் இந்த தாக்குதல் நடந்தது. முஸ்ஹத்தா டவர்ஸ், அந்த டவர் நான் இப்போ சொன்னல பெரிய டவர், அந்த முஸ்ஹத்தா டவர்ஸில் தான் தெற்கு ரேமல் ஏரியா ஆஃப் கஸா இந்த உயரமான மாடியில் ஹமாஸ் தனது கண்காணிப்பையும் சர்வேலனையும் கண்ட்ரோல் ரூமை வைத்திருப்பதாக ஒரு காரணத்தை சொல்லி அதை அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் தான். மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுகிறார்கள். ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இருப்பதை இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தை தாண்டி இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கர்ட்ஸ் உறுதி செய்திருக்கிறார். இஸ்ரேல் இன்டென்சிஃபைட் த அஃபென்சிவ் ஆன் கஸா சிட்டி. மிக பயங்கரமான தாக்குதல்களை மக்கள் வாழுகிற பகுதியிலே அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் மேஜர் எஸ்கலேஷனுக்கு பின்பு 10,000 படை வீரர்கள் அவர்கள் have been mobilized and evacuate order for the அதாவது அவர்களுடைய ஆர்டர் இஷ்யூவை பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் கர்ட்ஸ் தொடர்ந்து தாக்குதலை நடத்த வேண்டும் என அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது காசாவினுடைய த ஹெல் ஃபயர், அதாவது நரக நெருப்பின் கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் கூட கர்ட்ஸ் தெரிவித்திருக்கிற கருத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தாக்க போகிறோம் என்றும் இஸ்ரேல் கர்ட்ஸ் ஐடிஎஃபினுடைய செய்தியின் பாராக அறிவித்திருக்கிறார். இந்த போர் எப்படி முடியும்? எல்லா பிணைகளையும் வெளியேற்றி ஆயுத மௌனிப்பு ஒன்றை தவிர போர் முடிய போவதில்லை என ரொம்ப வலிமையாக தற்போது இஸ்ரேல் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயுதங்களை அவர்கள் கீழே வைத்து ஹொஸ்டேஜ் அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே ஹமாஸினுடைய ஒரு வீடியோவில் கிலோபா தலால் அல் சலாம் OHL அவர்கள் பிணை கைதிகள் 2 பேரும் பேசிய அந்த வீடியோ, உருக்கமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. பாவம், இளம் வயது எந்த பாவமும் செய்யாத யூத இளைஞர்களை 22 மாதம் அவர்கள் கஸ்டடியிலே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே நோ ஃபுட், நோ கேஸ், நோ வாட்டர், நோ எலக்ட்ரிசிட்டி. நான் மட்டுமல்ல, இந்த நாட்டில் கஸாவில் வாழக்கூடிய மக்களுக்கு, எங்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் உணவில்லை, கரண்ட் இல்லை, தங்கும் இடமில்லை, எங்கு பார்த்தாலும் குண்டு சத்தங்களாக இருக்கிறது, எங்களை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பிணை கைதியினுடைய அந்த வீடியோ பதிவிலே கிலோபா டலால் அல் அலாம், அதாவது நான் மட்டுமல்ல, இங்கே 1 மில்லியன் மக்களும் இதே அவஸ்தையிலே இருக்கிறார்கள் என்பதையும் அந்த பிணை கைதி உறுதி செய்கிறார். எப்பொழுதாவது சின்ன ரொட்டி சீஸ் கிடைக்கும், அதை மட்டும் நாங்கள் சாப்பிடுகிறோம். மரணத்தை தற்போது எஞ்சிய பேரும் எட்டி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் கடைசியில் இவ்வாறு சொல்கிறார், ஐ பெக் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு இரக்கம் இல்லாத நெத்தன்யாகுவிடத்திலே கேட்கிறார். ரொம்ப மனம் வலிக்கிறது.
நம்மை போன்ற ஒரு பத்திரிகையாளர்களுக்கு மதம், சாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மனித உணர்வுகள் மேலோகும். காசாவை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற அதே வேளையில் எந்த ஒரு தவறும் செய்யாத இந்த இளைஞர்கள், இஸ்ரேல் இளைஞர்கள் பாவம், அவர்கள் கண்டிப்பாக அவருடைய உறவுகளோடு போய் சென்றுதான் ஆக வேண்டும். அது ரொம்ப ஒரு வலியாக இருக்கும். அந்த வலியை இத்தனை ஆண்டுகளாக மரண வேதனையில் தான் அவரது குடும்பங்கள் இருக்கும். இதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும் தனது பிள்ளை எப்படி இருக்கிறதோ என அந்த இஸ்ரேல் தாய் ஏங்கிக் கொண்டிருப்பதும் ரொம்ப 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 வேதனை. அவர்களை மட்டும் இவர்கள் வேதனைப்படுத்தவில்லை, எஞ்சிய காசாவின் மக்களையும் குழந்தைகளையும் கொண்டுதான் நெத்தன்யாகு என்ற ஒரு தனி மனிதனுடைய இருப்பை உறுதி செய்வதற்காகத்தான். நான் சொல்லவில்லை, அந்த மக்கள் சொல்கிற கருத்தை அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். அதே போன்று ட்ரம்ப் தற்போது வழக்கம் போல் பேச்சுவார்த்தை என்ற ஒரு தபேலாவை அவர் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அல் ஜசீரா தனது செய்தியில் ரெசிடென்டல் டவருக்கு இந்த குடும்பங்கள் வெளியேறி குண்டு போட்ட அழித்தது UNRWக்கு எதிராக நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்டடம் என்றும் அவர்கள் அல் ஜசீரா தன் செய்தியை வெளியிட்டது. இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா நேற்று ஒரு நெகோசியேஷன் வித் ஹமாஸ் டு அப்படிங்கிற ஒரு ரீகால் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதை இப்போது அல்லங்க, அது அமெரிக்கா எப்போதுமானவும் ஒரு விவகாரம் நடக்கின்ற போது இதை சொல்வது டொனால்ட் ட்ரம்புடைய இயற்கையாக விரகமாக இருக்கு. அமெரிக்க அதிபர் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தை நாஸ்டி என்று சொல்வார். மிக மோசமான ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் அங்கே காணப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இந்த 20 கப்டிவ்ஸையும் வெளியிட வேண்டும் என்றும் வழக்கம் போல் சொல்கிறார். இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? இதுக்கிடையில விட்காஃப் மெட் செப்டம்பர் 4ஆம் தேதி கத்தர் பிரான்ஸ் என்வேகளை அவர் சந்தித்ததாகவும் அமெரிக்க அதிபருடைய ஸ்பெஷல் என்வே விட்காஃப் செப்டம்பர் 4ஆம் தேதி 3 தினங்களுக்கு முன்பு கத்தர் மற்றும் பிரான்சினுடைய ஸ்பெஷலான என்வே சந்தித்ததாகவும் ஒரு கருத்தை நேற்று வெளியாகி இருக்கிறது. மக்கள் ஹியூமனிடேரியன் ஜோன் செப்டம்பர் 6 இதற்காக அவர்கள் நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பிரான்சும் கத்தாரும் பேசுகிறார்கள். அமெரிக்க அதிபர் நாஸ்டி சிச்சுவேஷன் என்று சொல்கிறார். செப்டம்பர் 6 நேற்று தான் இந்த கிடியன் சார்ட், நான் சொல்லுவோம் இல்ல, கிடியன் சார்ட்டுடைய பி அல்லது 2 இரண்டாம் முறை 20 தாக்குதலை தற்போது எஸ்கலேஷன் கொடூரமான தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற தகவலும் ஹெர்ட்ஸ் சொல்கிறது. இதற்கிடையில ஹெர்ட்ஸ் நாளிதழ் ஒரு செய்தியை விட்டது. ஹலேவி ஏற்கனவே இராணுவ தலைவராக இருந்தபோது தற்போதைய இராணுவ தளபதி பெஞ்சமின் நெத்தானியாகுடைய இயால் ஜமீர் மோதுகிறாரோ அதே போன்று ஹெர்ட்ஸ் ஹலேவியும் மோதினார். அவர் என்ன சொன்னார் என்றால், நாம் இந்த ஹோஸ்டேஜை மீட்டு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த ஆக வேண்டும் என்று அவர் சொன்னபோது அதையும் மறுத்ததாகவும் கூட ஹெர்ட்ஸ் நாளிதழ் நேற்று தன் செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே எந்த நிலையிலும் இது தீர்வு எட்டப்படாத ஒரு சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது. இதில் ஒரே ஒரு உண்மை, விட்காஃப் பேச்சுவார்த்தை பிரான்ஸோடும் கத்தருடைய என்வையோடும் நடத்தியதாக நமக்கு இப்போது சொன்னாலும் 2 வாரங்களுக்கு முன்பே, ஒரு வாரத்திற்கு முன்பே 10 நாள் இருக்கும், மிக கடுமையாக பூட்டப்பட்ட அறையிலே, அதாவது போர்ட்போலியோவுடைய அமைச்சர்களும் வார் கேபினெட்ஸ்க்கு இடையில நடந்த 6 மணி நேரம் நள்ளிரவிலிருந்து விடியற்காலை வரை நடந்த பேச்சில் கடுமையான வார்த்தைகள் வெடித்து கடைசியில் அரசின் கட்டுப்பாட்டை நான் மீற மாட்டேன் என இயால் ஜமீர் ஹெர்ட்ஸோடும் ரொம்ப பிரைவர், ரொம்ப தைரியமாகவும் நாங்கள் போருக்கு we will enter Gaza war zone, will annihilate all Hamas cadres, அவர்களை அழித்து வெளியேறுவேன் என்று அவர் சொன்னார். அப்போது பெஞ்சமின் நெத்தானியாகு இந்த வார் கேபினெட்ஸ்ல ஒரு உண்மையை அவர் டிஸ்க்ளோஸ்டு, எல்லோருக்கும் முன்பு வெளிப்படுத்தினார், ரிவீல் பண்ணார். என்ன உண்மைன்னா, இந்த திட்டங்களை எனக்கு கொடுப்பது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் முழுமையாக கசாவை ஆக்கிரமியுங்கள், உள்ளே சென்று தாக்குதல் நடத்துங்கள்,
ஆகவே அந்த பிளானை நாம் மீற முடியாது என்பதை ஹி கன்ஃபர்ஸ்டு, அவருடைய அந்த பாவ அறிக்கையை, உண்மையை அவர் ஒப்புக்கொண்டார். இப்பொழுது அமெரிக்கா இதெல்லாம் தெரியாததை மாதிரி நடித்து கொண்டிருக்குதான் ஸ்டீவ் விட்காஃபின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அமெரிக்காவின் திட்டம்தான் நேற்று 6ஆம் தேதி தொடர்ந்து தாக்குதலை ஆரம்பித்தார்கள். முஸ்தஹா என்கின்ற மிகப்பெரிய முஸ்ஹிதா என்கின்ற டவர் காலி செய்யப்பட்டதை உறுதி செய்தது. இஸ்ரேல் கர்ட்ஸினுடைய போஸ்ட் தெளிவுபடுத்தியது. அதை போன்று நாம் இப்பொழுது சொல்வதை போன்று அல் ஜசீரா என்னென்ன நடந்தது என்பதையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விட்காஃபை வைத்து உலகத்திற்கு ஏமாற்றுவதற்கும் இவர்களுடைய அடிமைகளான அரபுகளை மனசாந்தி அடைய வைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய தீவிர மனித இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதுதான் தற்போது யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. உண்மையிலே மக்கள் அலர்ந்து ஓடுகிறார்கள். அவர்கள் நேற்று கேட்டார்கள், டு யூ ஃபைண்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் எனிவேர், எங்கே இருக்கிறது, நீங்கள் ஏதாவது பார்த்தா சொல்லுங்க அப்படிங்கிற அளவிற்கு அந்த மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக 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 கொடூரமாக உலக கருப்பு வரலாற்றில் ஆர்மேனியன் விட அசர்பைஜானில் இப்படி ஒவ்வொரு உக்ரைனில் நடந்ததை விட மிக 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 கொடூரமான மனித இனங்கள் அரபுகளின் கண் முன்னால் கண்டனங்களோடு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு நான் அபூ பைதாவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறையும் ஒரு செய்தி சொல்லி வந்திருக்கிறேன். இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விவகாரம், இஸ்ரேலுடைய அந்த கைதிகள் இளம் வயதினர், பாவம், அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள், அவருடைய தாய் தந்தைகளும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை மனிதநேயத்தை நேசிக்கிற எல்லோரும் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் நமது பார்வையாக இருக்கிறது. நன்றி.